ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. எதை நம்ம அட்டாக் பண்ண போகிறோம்னா TH-17 அப்படிங்கிற ஒரு பேஸை தான் அட்டாக் பண்ண போகிறோம். இது என்ன, அது ஒரு மொக்கா பேஸாக இருக்குது. ஆனால் இதுலேயே 3 ஸ்டார் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இது தான். இதை வச்சு நம்ம இப்போது 3 ஸ்டார் எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஓகே, வில் ட்ரை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பிளானு மோன்லித்து அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணணும், எங்கே இருக்குது மோன்லித்து? இங்கே இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். ஓகேவா? எதை வச்சு கிளியர் பண்ண போகிறோம்? நம்மளுடைய ஆர்சி ராயல் சாம்பியன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வார் அட்டாக்கு தான் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஒரே அதில் முடிச்சு விட்ருவானுங்க போல கைஸ். ஐயோ, சுற்றிக்கிட்டே இருக்காங்க அலையா. என்ன காய்ஸ் பண்ணுறது, என்ன காய்ஸ் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எதை அடிக்க சொன்னால் எதை அடிக்கிறான் பார் போயிட்டு கரெக்டாக. மோனல் பண்ணுறாங்க, மோனல் பண்ணுறது முடிச்சுட்டு முடிக்காது. சார் மோனல்கிட்ட முடிக்க முடியல கைஸ். ஓகே, இன்னொரு யார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தொட்டு கூட பார்க்க முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, இறக்குவோமா நம்ம சிங்கத்தை? தலையை இறக்குனா அந்த வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், மோனலித்தும் கிளியர் ஆகும், அதுதான் எல்லாமே கிளியர் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணிடணும். டைம் போயிட்டே இருக்குது. ஓகே, நிகழ் இது கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே போட்டுருவோம். உள்ளார இன்னும் இது குறிப்பு உள்ளார தான் இருக்குது. ஐயோ, மோனலித்தை கிளியர் பண்ண வச்சோன்னா முடியலையே. இங்கே எங்கேயோ போகிற ஆத்தா என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி. ஒரு வீடு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஆஹா, கஷ்டம் போல காய்ஸ் கொடுத்தாரு. நடுவில் பேசிக்கிட்டாங்க. இவங்க வாலில் சுற்றிட்டு இங்கே தான் நடக்கும். ஃபயர் ஃபில்டர் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுருக்காரு. என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு இறக்கிருக்கணும், அதுவும் பண்ணலை. திடீர்னு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபயர் ஸ்பிட்டர் மொத்தம் முடிச்சு விட்டுருச்சு கைஸ். ஓகே, எனக்கோ 2 ஸ்டார் எடுத்தாச்சு. லாஸ்ட்டு தான் அப்படி தான் முடிச்சது. ஓகே, எனக்கோ அதே இந்த வாரில் 3 ஸ்டார் எடுத்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போமா? நீ தலைவனை 2 ஸ்டார் தான் எடுத்துருவேன், மற்ற கிளான் 2 ஸ்டார் தான் எடுத்துருக்கு போல். ஓகே, ஃபுல்லாக ஃபெயிலியராகவே பார்த்துட்ருக்கோம். என்னது எலக்ட்ரோ ட்ராகனு மொத்தமாக ஃப்ளோரில் விட்டுறாரு. டக்குன்னு மொத்தமாக இறக்கி விட்றாப்புல. TH-17 உடையது இல்லை பார்த்தோன்னா டோட்டம் ஸ்பெல்லு எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்தையும் தெளித்து விட்டுறாப்புல பையன். இன்னும் குயினுடைய எபிலிட்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு எங்களோட எபிலிட்டி இருக்குது, இவன் வார்டனோட எபிலிட்டி இருக்குது, எல்லா எபிலிட்டியும் இருக்குது. ஆனால் மட்டார் சவுண்டு மட்டும் கேட்குது கைஸ்.
இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சவுண்டு மட்டும் மட்டார் மட்டாக இருக்குது. நீங்களும் ஹை சவுண்டு வச்சிங்கன்னா கேட்கும். நான் லோ சவுண்டு வச்சுருக்கிறேன். ஓகே, ஃபயர் ஸ்பிட்டர் பாருங்களேன். ஃபயர் ஸ்பிட்டர் பண்ணுவோம் நார்மல் நினைக்கிறோம். லாஸ்ட்டு என்னோடய அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓ, மேஜிக் மிரர் யூஸ் பண்ணியிருக்காப்புல. மேஜிக் மிரர் வித்து 100th லெவல். நெக்ஸ்ட் வாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குயினு இதையும் நம்ம தான் மேக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நிற்க போகிறோம். அப்போ தான் வாரில் 3 ஸ்டார் எடுக்க முடியும் போல். ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, நீங்கள் வந்து ஹீரோஸு மேக்ஸ் லெவலில் கொண்டு போயே ஆகணும்னு நல்லாவே தெரிகிறது. ஓகே, இன்றைக்கோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இவருடைய பேஸ் எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதான் 3 ஸ்டார் எடுத்துட்டாங்க. இவ்வளோ ஈஸியாக எடுக்கிறானுங்க கைஸ் எல்லாருமே. என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் ஏரோ வச்சு இன்வெஸ்டிபிள் ஸ்பெல் டவரை எனேபிள் பண்ணி விட்டானுங்க. வித்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஃபிகரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 9 o'clock லைனில் வந்து ஃபஸ்ட்டு பலூனு. பின்னாடியே வந்து பார்த்தோன்னா பேபி இது ட்ராகன் ரைடரை வச்சு ஒரு அட்டாச் அடிச்சு. வெரி நைஸ் ட்ராகன் ரைடரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான் ட்ராகன் ரைடர் வந்துட்டான். ஆக்ஷன் ஃபிகர் உள்ளார போயின்ட்டுருக்கு. ஆக்ஷன் ஃபிகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணது போல். நீங்கள் பாருங்கள், மொத்த ட்ரூப்பும் இறங்கின மாதிரி இருக்கும். பட் ட்ராகன் ரைடரு அந்தளவுக்கு வேலை பார்க்குறான். ஆர்சி ட்ராகன் ரைடரு இங்கே பாருங்களேன். அப்படியே ட்ராகன் ரைடர் எல்லா வேலையும் டக்கு வா. ட்ராகன் ரைடர் நல்லா தான் இருக்கும் போல் கைஸ். உடனே பர்ஃபெக்டாக இறக்கணும் போல். இறக்குறதுலேயும் கொஞ்சம் இது இருக்குது மேட்ரு. இங்கே பாருங்க, இதான் சொன்னேனே. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஹீரோஸை மேக்ஸ் போட்டு சொல்லி பண்ண பாருங்கள். எங்களுக்கு மேக்ஸும் பண்ண முடியல. அதற்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ரோடு மேப்பில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வார அட்டாக்கில் அதுதான் ஐடியா. வேறு என்ன பண்ண, அதானே பண்ணி ஆகணும். ஓகே, என்னது அதுதான் மிக்கேர் ஒரு லாஸ்ட்டு பிளான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போடு மட்டாருங்குது கைஸ். பார்த்துங்க, இவ்வளோ தான் யூஸே பண்ணியிருக்காரு இவருடைய இதில். ஓ, இது ட்ராகன் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து சூப்பர் விசாடா நார்மல் விசாடான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஓகேவா? ஓகே, சரி. இதேமாரி தான் நம்ம TH50 ஒரு வார் அட்டாக் இருக்குது. அதையும் முடிச்சு விட்டு வந்துடுவோம். TH15 எப்படி அடிக்கிறோன்னு பார்ப்போம். அங்கே லக் கிடைக்குதான்ட்டு. பட் லாஸ்ட் டைம் TH13 அடித்து நம்ம 3 ஸ்டார் எடுத்தோம். பட் இதில் வந்து என்னென்னா குயின் இல்லை. ஸோ ஓகே, என்னைக்கோ உள்ளார போவோம். இப்போ யார் அடிக்கிறோன்னா அந்த இவனை தான் காட்டுது. இவன் வந்து TH13 ஆயிடுச்சே. அட்லீஸ்ட் ஒரு TH14 நம்ம அடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குயின் வேறு இல்லையே, எப்படி அடிக்கிறது? குயின் வேறு இல்லை. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இதுதான் கைஸ், இவன் தாண்டா வச்சுட்டான் பெரிய ஆப்பா அப்படிங்கிற மாதிரி வைக்கக்கூடாது. உள்ளார இறக்கணும். மேக்ஸிமம் உள்ளார எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகட்டும். முடிச்சுட்ருவாங்க போலையே. என்ட்ரன்ஸ்லேயே முடிக்கிறானுங்க கைஸ். ஓகே, ஸ்பீடை போட வேண்டியதான். இவன் எங்கே போனாலும் இந்த எக்ஸ்போக்கு வேறு வேலை இல்லை கைஸ். எப்படி நம்ம பிளான் பண்ண மாதிரி எப்படியோ இதை முடிச்சு விட்டா ஓகே. ஓகே கைஸ், அவனை முடிச்சு விட்டாச்சா. இப்போ நம்ம போகிறது ஏர் அட்டாக்கு. ஆனால் அந்த ஏர் அட்டாக்கில் ஃபுல்லாக இவனுங்க உட்காந்துருக்கானுங்க. சரி, வழி கிடையாது. இந்த லைனில் தான் இறக்கி ஆகணும். இந்த லைனில் இறக்கலாமா, இந்த லைனில் இறக்கலாமா? அந்த லைனில் இறங்குவோம். இந்த லைனில் இறங்குவோம் கைஸ்.
இந்த லைனில் க்ளீனாக இருக்கும். இந்த மொத்த ஃபோக்கஸ் அங்கிட்டு போயிடும். ஒரு இந்த ஸ்கில்ல போட்டுவிடுவோம். ஐயோ, இந்த இதில் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானுங்க. 3 ஸ்டார் எடுக்க முடியுமாங்கிறது கஷ்டம்தான் கைஸ். மொத்தாலும் இங்கேயே முடிஞ்சிருச்சு கதை. கிங்கோட எவ்வளோக்கிட்டே முடிஞ்சு போச்சு. இவன் மட்டும்தான் இருக்கான். இப்போ வந்து இந்த இருக்கிற இன்ஃப்ராவை முடித்தா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ரா முடிச்சு விட்ருவோம் போலையா. இன்ஃப்ரா முடிஞ்சிருச்சு. வாய்ப்பு இல்லை கைஸ். 2 ஸ்டார் தான். என்ன பண்ண, நம்ம போகிற அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படி இருக்கு. மேபி நான் இறக்கி விட்ட இடம் அப்படி இருக்கா, இல்லை இறக்கி எடுத்துகிட்டு போன மெட்டீரியல் அப்படி இருக்கான்னு தெரியல. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்டார் தான் வருது, 3 ஸ்டார் வர முடியுது. எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, எனக்கும் 2 ஸ்டாராச்சும் கிடச்சிச்சே, அதுதான் மேட்டர். அவனு நான் 18 அடிச்சு வச்சுருக்கானே. 19 லெவலுக்கும் 9 லெவலுக்கு இருக்கிற 7வது லெவலுக்கு இருக்கிற ஒரு கிளானில் போயிட்டு முடிச்சு விட்டா எப்படி முடிக்கிறது? ஓகே, தலைக்கு வாளுக்கும் உள்ள மாரி தான். சரி, எப்போயுமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனோட முடிப்போம். சரி, யாரெல்லாம் கிளான் கேம்ஸை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா 1 day 23 hours தான் இருக்குது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற இந்த இதற்குள்ள 385 எனக்கு இருக்குது. மொத்தம் ஒரு 700 கிடைக்கும். யாராவது கிளைம் பண்ணிக்கோங்க மெடல்ஸை. அப்புறம் இந்த ரோட் மேப்பில் இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 நாள் தான் இருக்குது. ஓகேவா? ஆமாம், இதில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன சரி, ஓகே, அடுத்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. 3 அட்டாக்கை பார்த்துட்டோம். யாரெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு கண்டு கழிச்சு சந்தோஷமானீங்கன்னு சந்தோஷத்தில் இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் ஒரு டிஹெச் 18 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இல்லையா, அது யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மற்றதெல்லாம் யூஸாக இருக்காது, இருந்தாலும் இப்படிலாம் ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். பாய் பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.